அப்படின்னு சொன்னா அப்பாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்பாட்ட வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இக்கட்ட மாற்றத்தை வல்லவராய் இருக்கிறார். அவர் அக்கினி பதிலாக நம்மை பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துயரையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் பிசாசின் போராட்டங்களையும் அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை யாரெல்லாம் வராங்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை தேவன் தருகிறார். ஆபிரகாமின் குமாரத்தி அவர் என்ன செய்தார்? ஒரு முதுகுல ஒரு கட்டு. அவள் எவ்வளவு வேணும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவர் பூமியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியும்? மற்றவர்களையோ தேவனை நோக்கி பார்க்க முடியாது. இன்னைக்கு அநேக ஆபிரகாம் குமாரத்தியுடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள். என்னால் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியவில்லையே. இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு 4 ஆண்டுகள் ஆலயத்தில் கடந்து போகும்பொழுது அவளை பார்த்து அவளை தொட்டு இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள் என்று கட்டுகளை உடைத்தான். இந்த மாடுகளில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக கட்டுகளை கத்தர் உடைக்க அவர் வழிமுறை தேவனாயிருக்கார். பலவீனங்களை மாற்ற அவர் வழிமுறை தேவனாயிருக்கார். நம்முடைய நிந்தையை மாற்ற அவர் வழிமுறை தேவனாயிருக்கார். நமக்கு வருகிற அவமானத்தை கத்தர் மாற்ற அவர் வழிமுறை தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இந்த மாடுகளில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். அநேக பிள்ளைகளை கத்தர் கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிறார்கள். அந்த தொடர்ந்து நடத்துல ஆராதனை நடத்தும் பொழுது கத்தர் மகிழ்ச்சியான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கத்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே கத்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் இந்த மாலை நேரத்துல கத்தர் அப்படி தோட்டத்தில் உள்ள ஆவி வருகிறதான நல்ல சமயம். இந்த இரவு நேரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கத்தருடைய பிரசனத்துக்குள்ளாக அவங்க எல்லாரும் கத்தரை துதிப்போமா? அவர் வாயில திறந்தப்பா அவன் நந்தியோடு சோதரிக்கிறா. எங்கள் தேவனையுமே துதிக்கிற மாட்டேன். எங்கள் ராஜாவையுமே துதிக்கிற. யாருடைய உடல்களும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி முடிந்த கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தரை துதிங்க, கத்தரை உயர்த்துங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு நேரத்தில் உயர்ந்திருப்பானாக, தகப்பன நேரத்தில் உயர்ந்திருப்பானாக, தெய்வத்தின் நேரத்தில் உயர்ந்திருப்பானாக. அவருடைய உலகத்தின் பலன மத்தியில் விளங்கும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்கள் மத்தியில் காணப்படும்படியாக ஒரு நல்ல துதியின் சத்தம், ஒரு நல்ல எண்ணீரத்தின் துதியின் சத்தம். ஒரு சுமாரிகள் சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு முடியுமோ எல்லாரும் சேர்ந்து வருங்க. எவ்வளவு முடியுமோ எவ்வளவு அதிகமாக சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கரையா பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் எல்லாருடைய சத்தமும் நல்ல கண்களை மூடி துதிங்க, கண்களை மூடி நல்ல துதிங்க. அவரை துதிக்க அவரோட பிரசன்ன மத்தியில் இறங்கட்டும். அவரை துதிக்க அவருடைய மகிமன மத்தியில் இறங்கட்டும். அவருடைய ஆசீர்வாதங்கள மத்தியில் இறங்கட்டும். துதிங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தயவு செய்து பின்னாடி இருந்து எல்லாரும் துதிங்க. கத்தரை துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சின்ன பசங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அப்பா நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஐயா, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, எங்கள் நண்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் கோட்டையே உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் அரணே உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் நம்பிக்கையே உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்கள் நாயகரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிற சத்தத்தை குறைக்கவே வேண்டாம். நல்லா துதிங்க. கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த 2 மாதம் அளவுமா எவ்வளவு கர்த்தர் பாராட்டின கிருபைகள் பெரியது. அவர் பாராட்டின கிருபைகள் பெரியது. அவர் பாராட்டின தயவுகள் பெரியது. அவர் பாராட்டின தயவுகள் பெரியது. நல்ல கரங்களை கட்டி துதிங்க. கத்தரை மேலோடுங்க. நன்றியாண்டவரே. சுமார் வேண்டாம். ஒரு பெரிய கம்பீர சத்தம்.
வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். உள்ளம் போல சத்தம்
ஓ நல்ல கரங்களை தட்டி தட்டி ஆவில நடந்துங்க. நல்ல கரங்களை தட்டி தட்டி ஆவில நடந்துங்க. ஓ ஹalleluya. சத்ரு வல்லமைகளை மேற்கொள்ளுகிறார். சத்ரு வல்லமைகளை மேற்கொள்ளுகிறார். கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி தட்டி ஆவில நடந்து ஓ ஓ சத்ரா ஓ விதா தியாத்ரா விதா சத்ரா விமலா வியாத்ரா ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாம மதியான வீரம் செவிச்சோம். அப்பா ஒரு ஆனந்தத்தோட மகிமையை பார்க்கிறோம். ஒரு ஆனந்தத்தோட மகிமையை பார்க்கிறார்கள். இவங்க கத்தோட மகிமையை பார்க்கிறோம். இவங்க கத்தோட மகிமையை பார்க்கிறோம். இவங்க கத்தோட மகிமையை பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. விராமிய விராமிய கத்தோட மகிமையை பார்க்கிறோம். கத்தோட சந்தன சொல்லலாமா? வல்லவரே உன்னை ஆராதிப்பேன். நல்லவரே உன்னை ஆராதிப்பேன். வல்லவரே உன்னை ஆராதிப்பேன். நல்லவரே உன்னை ஆராதிப்பேன்.
யாருமே யாருமே உதவியாகி தனிமையான நிற்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். கத்தோடைய ஆவியானவர் உங்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய கரம் மாற்ற வல்லமை உள்ளது. அது வறண்ட நிலமா இருந்தாலும் மாற்ற வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே முதல் முறையாக இந்த மேல அங்க மாலை ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆராதனை தொடங்கினோம். இந்த நாளிலும் எங்கள் அழைப்புக்கு இணங்கி அருமையான பிஷப் ஐயா, அருமையான ஜெபராஜ் ஐயா அவர்களும் அவருடைய மனை வந்திருக்காங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்களை வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான பிஷப் ஐயா மோகன் அவர்கள் வந்திருக்காங்க, அவருடைய மகன் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிலும் கூட அருமையான ஐயா என்ன செய்வாங்க, இந்த புதுதாய் இந்த மாலை ஆராதனை தொடங்கியிருக்கோம். இதை தொடர்ந்து நடக்கணும். இந்த இடத்துல தெய்வ நாம மகிழ்ப்படணும். ரிஷல் என்ன செய்வாங்க, ஐயா செபிப்பார்கள். அருமையான மோகன் வந்திருக்காங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, நாங்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலைக்காக அருமையான ஊழியக்காரர் செபிப்பார்கள். கடந்த நாட்கள் அவங்க வந்தாங்க. அனைவருடைய வாழ்க்கையில் இருந்ததான பிசாசின் போராட்டங்கள் மாறினது. அனைவருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்னைக்கும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆரம்பித்தது நோக்கமே அனைவருடைய வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்யணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம இதை ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோகான் சாலையில் சொல்லும் பொழுது அது மாதலட்சுமி மாறை அவிழ்ப்பது கூட நாங்கள் சில மாத்திரமல்ல அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதை தாழ்த்த வேண்டும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக இந்த நாளில் அருமையான ஐயாவுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனை தொடர்ந்து நடக்கணும் செய்யணும் என்பதற்காக ஐயா என்ன செய்வாங்க, ஜெபித்து காரியங்களை நடத்தி அருமையான ஐயாவுடைய கைகளை கொடுப்பாங்க. தொடர்ந்து சுபத்தோடு காத்துங்க. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு நாள் வெறுமையாகி போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார். அதனால் காலையில் சொன்னேன், ஒவ்வொரு விசுவாசி என்ன செய்யுங்க, யாரையாவது கூட்டிட்டு வாங்க. அந்த வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தரணும்னா நீங்களும் நானும் செயல்பட்டாதான் கர்த்தர் மகிமை பண்ண முடியும். நம்ம அமைதலாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, மகிமை படவே முடியாது. அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஆத்ம தாகம் கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் வர நாட்களிலே இடத்துல மகிமையான காரியங்களை செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக துதிக்கிறேன். கிடைத்ததான பாஸ்டர்மா ஷீலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கும் சபை அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அன்பின் சமூகம் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் இந்த இடத்துல இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை தியானித்து அப்படியே சில காரியங்களை பார்த்துட்டு நாம் செய்திக்கு ஐயாவிடத்தில் நான் கூப்பிட்டு இருக்கிறேன்.
நான் இது 2 முறை வந்திருக்கேன். 3வது முறை உங்கள் மத்தியில் வந்திருக்கேன். ஆமென். 3வது முறை, அதாவது இந்த ஆண்டில் 3வது முறை. அல்லேலூயா. 2 முறையும் ஒரே வசனத்தை தான் பேசினேன் உங்கள் மத்தியில். இப்போ கூட அந்த வசனத்தை தான் பேச போகிறோம். யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா அந்த வசனம்? யாருக்காவது தெரியுமா? நான் போன முறை உங்கள் மத்தியிலே வந்து பேசின வசனம் ஒரே ஒரு வசனத்தை தான் 2 முறை தியானிக்கிறோம். இன்றைக்கும் அதை தான் சொல்லிட்டு கையில் போடுவோம். நம்ம எடுத்து யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. வார்த்தையை சொல்கிறேன், கண்டுபிடிக்கும். கர்த்தர் நன்மையானது தருவார். எடுத்த வாசனை செல்லவாசை விட மற்றவங்க வாசனை. யாருமே எடுக்கலையா? கர்த்தர் நன்மையானது தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசமும் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நன்மையை மாத்திரம் தருகிறவர். தேசமும் நமக்கு பலன் தருகிறபடி தேவன் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த வசனத்திலிருந்து வேறு வேறு காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை சிந்திச்சுட்டு நம்ம போகிறோம். ஆமென். தேசம் பலனை தரும். தேசம் எப்படி பலன் தரும்? தேசத்திலிருந்து நமக்கு என்ன பலன் வரும்? தேசத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். நமக்கு தெரியாது. ஆனால் தேசம் தன் பலனை தரும். அல்லேலூயா. பிரபலே சொல்லுங்க. அரசினிடத்துல நமக்கு பலம் வரணும். தேசத்தினிடத்திலிருந்து நமக்கு பலன் வரணும். ஆண்டவர் அப்படி செய்ய போறார். அதுக்கு நம்மள நன்மையினால நிரப்ப போகிறார். ஆமென். பிரபலே சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை என் சபைக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை எங்க வீட்டுக்கு தருவார். அதுல ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். ஆனா நான் தலைப்பு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. தேசம் பலனை தரும் அப்படின்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ ஆந்திராவில், கர்நாடகாவில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன கிடைச்சிச்சு? உதவித்தொகை கிடைச்சி. ஆமென். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி உதவித்தொகை வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். சபைக்கு அரசினிடத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் வந்தால் கூட அது தேசத்தின் பலன். அல்லேலூயா. ஆமென். நம்ம சபை வந்து முறைப்படி நடத்தப்படுகிறது. இந்த சபை ரெஜிஸ்டர் முறைப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். முதல் ரெஜிஸ்டர் எங்கே பண்ணியிருக்கிறோம்? சபையை அரசினிடத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஆமென். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சபையினுடைய பாஸ்டர் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஐடி கார்டு அரசு தருகிறது. ஊழியம் செய்கிற பாஸ்டர்மாவுக்கு இந்த சபையை கவர்மெண்ட்டில் ஒரு ஐடி கார்டு கொடுக்க போகுது, அரசு கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு துறை அமைச்சிருக்கிறாங்க, ஒரு நலவாரியம் அமைச்சிருக்காங்க. இந்து மக்களுக்கு, பெரும்பான்மையினருக்கு ஒரு வாரியம் இருக்கிறது. அதுபோல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். நம்ம ஊழியக்காரர்கள் அந்த அரசில் வைத்து வேலை செய்து நம்ம மக்களுக்காக சேவை செய்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதிலிருந்து ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இந்த வருஷத்தில் நலவாரி அமைக்கப்பட்டு ஆணை கிடைக்கப்பட்டு ஜீவோ பாஸ் ஆகி அது கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சபைக்கு வரல. அல்லேலூயா. அப்போ நம்ம பிஷப் கவுன்சிலிருந்து அனைவருக்கு நம்ம அந்த கார்டு வாங்கி கொடுத்தோம்.
அது என்னன்னா, கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு, கிறிஸ்தவ தேவாலயம் பணிபுரியும் மக்களுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு வாரிய உறுப்பினர் கார்டு கொடுப்பதற்கு ஒரு ஃபார்ம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சபையை பேரை, சபை பாஸ்டருடைய பேரை அதில் நம்ம அறிவித்து அரசுக்கு நம்ம இதை தெரிவித்து இது நம்ம பதிவாகி ஒரு கார்டு வரும் இல்லையா. இப்போ அப்படி வந்துட்டா அடுத்த முறை இந்த நல வாரியத்தில் அடுத்த ஜீவோ பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவோம்னா, அரசினிடத்திலிருந்து நம்முடைய சபைக்கு உதவித்தொகை 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ அரசு நமக்கு கொடுக்கத்தக்கதாக சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தேசம் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அரசு நிலத்திலிருந்து நமக்கு பலன் வரும். ஆமென். கர்த்தர் அதை செய்வாரா செய்ய மாட்டார்? ஆமென். மைனஸை நம்ம விசுவாசிக்க கூடாது, ப்ளஸ் தான் விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தண்ணில மூழ்கி போகிறதற்கு பேதுருவுக்கு ஸ்தோத்திரம் சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் மூழ்கி போகிற ஆண்டவர் என்ன செய்யல, விட்டல, கையை பிடிச்சி செஞ்சுட்டாரு, மூழ்கிட்டார். நம்ம சபைக்கு அப்படி சில அநேக உபத்திரவங்கள் வருகிறது. ஆனால் அந்த உபத்திரவத்தில் தேவன் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம்ம நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதுக்கு இன்னும் 3 வகையில் நம்ம சபை ரெஜிஸ்டர் ஆகணும். இப்போ முறைப்படி அரசில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ இது ரெஜிஸ்டர் ஆகும். உறுப்பினர் கார்டு நமக்கு வரணும். வருமா வராதா? வரும். அதுக்கு தான் தேவன் எங்களை என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. தேவன் என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் அதில் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம், ஒரு மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. தேவன் நன்மை செய்வதற்காகத்தான் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் வாஸ்தவமாக இந்த இடத்துல தேவ ஊழியக்காரியாக தேவன் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு செல்லாமை அம்மாவை பார்க்கும்போது இப்படியெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க மகன் மூலமாக இந்த சபைக்கு வந்தபோது தேவன் செய்த அற்புதங்களை மகிமையை காண முடியுது. இல்லையா? சகோதரி செல்லாமை அம்மாவுடைய சகோதரி நல்ல சபை நடத்துனாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இல்லையா? தேவன் அப்படி ஒரு மேன்மை தந்திருக்கிறார். கரங்களை தேடி கட்டுறாங்க. சென்னையில் 5 பெண்கள் தனியாக சபை நடத்துகிறார். வேளச்சேரியில் பாஸ்டர் நிர்மலா அப்படின்னு ஒரு பாஸ்டர் வழி நடத்துகிறார். ஒரு ஸ்கூல் நடத்துனாங்க, சபையும் நடத்துனாங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, பொம்பளை பிள்ளை இருக்குது. என்ன செய்வேன் அப்படின்னு தவிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து சபை நடத்தி வரைக்கும் அற்புதமாக நடக்கிறாங்க. அதுபோல ஸ்தோத்திரம் பம்மல்ல சீலா எவடேசின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க தேவன் வீட்டுக்கு அழைத்தாரு. ஒரு சபை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சகோதரி தான் பாஸ்டராக இல்லாமல் அந்த ஆண்கள் இல்லாமல் பெண்கள் சபையை சிறப்பாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ அபிஷேகத்தை பெற்று ஊழியர்களால் யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக பிரகாசிக்கலாம். ஆனால் அழைப்பு மிக முக்கியம், தேவ சித்தம் மிக முக்கியம். ஆமென். நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மிக முக்கியம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிட்டு போனால் நேரம் ஆயிடும். நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். தேசத்தின் நன்மை நமக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்ச்சை ரெஜிஸ்டர் ஆகிட்டு, 2வது ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு இந்த வாரியத்தில் நமக்கு கார்டு வரணும். 3வது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்முடைய சபைக்கு லைசன்ஸ் வரணும். என்ன வரணும்? லைசன்ஸ். என்ன லைசன்ஸு?
சபை இருக்கு, இந்த சபையில் இருந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் லைசன்ஸு பதிவு பண்ணணும். அரசு பதிவு பண்ணும்போது இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இந்த சபையினுடைய காரியம் ஆன்லைனில் போயிடும். ஆமென். மேசியா சொல்லுங்க, உங்க சபை பேர சொல்ல முடியும். மேசியா ஜெப வீடு, மேசியா பிரேயர் ஹவுஸ் அப்படின்ட்டு அந்த ஆன்லைனில் ஏறணும். தமிழ்நாட்டு அரசு அப்படி டக்குன்னு ஸ்தோத்திரம் எங்கே சபை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைனில் அது நம்ம இன்னும் செய்யலை. ஊழியம் தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 23 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம இந்த ஆண்டுக்குள்ள அந்த லைசன்ஸை நம்ம தரோம். ஆமென். அதுவும் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்றி. ஆமென். இப்படி தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்றாக தேவன் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். இந்த வருஷம் லைசன்ஸ் நமக்கு வரும், உறுப்பினர் கார்டும் வரும். அடுத்த வருஷம் இந்த புது ஆணை பிறப்பிக்கப்பட்டு அரசு மூலமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம சிந்திப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்கிறோம், இந்த நன்மை தருவார். எப்படி இருந்தால் நன்மை தருவார்? எரேமியா 7:23 அடுத்த கட்டத்துக்குள்ளாக போகும். எரேமியா 7:23 எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு செவி கொடுங்க. அப்பதான் ஆண்டவர் நமக்கு ஆண்டவரா இருப்பார், தேவனா இருப்பார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா வழியிலும் நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்க. நன்மை வரணும்னா நம்ம தான் என்ன செய்யணுமா? எப்படி நடக்கணும்? அவர் கற்றுக் கொடுக்கிற வழிகள்ல, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவருடைய வழியில நம்ம நடக்கணும். ஆமென். ஒரு சொல்லுங்க. நமக்கு நன்மை இல்லாவிட்டால், நன்மை உண்டாக வேண்டும் என்றால் தேவன் என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுக்கிற வழியில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதுக்கு டைல்ஸ் போடப்படலை, டைல்ஸுக்கு பணம் இல்லை. டைல்ஸ் போடணும், பால் சீலிங் போடணும், சுற்றி பால் சீலிங் போடணும், சத்தம் வெளியே போகாமல் இருக்க பால் சீலிங் போடணும், ஏசி அமைக்கணும். இல்லை, ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்வார்? உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம அவருடைய வழியில நடக்கணும். எந்த வழியில நடக்கணும்? கர்த்தருடைய வழியில நடக்கணும். ஒன்று கர்த்தருடைய வழி, இன்னொன்று என்ன வழி? இன்னொன்று என்ன வழி? இன்னொன்று என்ன வழி? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2:8 வாசிக்கும் போது அது என்ன வழி? கொலோசியர் 2:8 தந்திரத்தினால் யாரும் உங்களை கொள்ளையடிச்சு போகக்கூடாது. என்ன வழிபாடு? உலக வழி. அல்லேலூயா. உலக வழி, உலக வழிபாடு. ஒன்று கர்த்தருடைய வழி, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வழி? உலக வழி, உலகத்தின் வழிபாடுகள். ஆமென். அதுல நம்ம மாறி போயிடக்கூடாது. நிறைய விஷயங்கள்ல நம்ம கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்ம சிந்தித்து செயல்படணும், அது கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த ஆராதனை. ஆமென். காலையில் ஒரு ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை கற்றுத் தருகிறார். ஆமென். காலையில் ஒரு 100 பேர் வரணும், 6 மணிக்கு ஒரு 100 பேர் வரணும். இன்னும் 100 பேர் வந்தாலும் அதிகாலையில் ஒரு ஆராதனை ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். நமக்கு தேவன் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். தேவன் அதிசயம் செய்வார். ஒரே நாளில் 1000 பேர் இந்த இடத்துல ஆராதிக்க முடியும். ஆராதனைகளை மணி அளவில் நம்ம செயல்பாடுக்குள்ள கொண்டு வந்து ஆராதிக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய வழியில் நடந்தார். சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் இங்கே வருவார்கள், இங்கே நிரப்பப்படுவார்கள். தேவன் அதை செய்ய போகிறார். உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறார். நம்முடைய இந்த ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நீங்கள்
ஆண்டவர் நன்மைகளை என்ன செய்வாரு? உண்டாக்குவார். ஒன்று கர்த்தர் செய்யப்படுறாரு. அல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆமென். ஒரே ஒரு சரணம் பாடிட்டு அதை கையில் கொடுத்துருப்பாங்க. ஆமென். பாடுவோமா? நல்வழி நடப்பவர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். நல்வழி நடப்பவர்க்கு ஏராளம் தந்திடுவார். எப்படி இருந்தால் நன்மை தருவார்? நல்ல வழி நடந்தால் ஆண்டவர் நன்மையானதை உண்டாக்குவார். இல்லாட்டா கூட ஆண்டவர் நிச்சயம் நன்மையை உண்டாக்குவார். ஆமென். இந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் நன்மை தருவார். அல்லேலூயா. கரங்களை மேலே கொள்வோம். இப்பொழுது பிஷப் நம்முடைய மோகன் ஐயா வந்து சில வார்த்தைகளை பேசி நமக்கு செய்தி அளிப்பார்கள். தேவனுடைய சொல்கிறோம். எனக்கு இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் தேவன் என்னை கொண்டு வந்தார். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சபைக்காக அநேகம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அமெரிக்காவில் இருந்தார். நேற்றைய தினத்தில் காலையில் 2 மணிக்கு வந்து சென்னைக்கு இறங்கினார். காலையில் 10 மணிக்கு ஜாய் டிவியில் பேசினார். மதியம் 2 மணிக்கு இங்கே வந்து ஜெபிக்க வந்தார் நம்ம சபைக்கு. நம்முடைய பிஷப் கவுன்சிலுடைய செக்ரட்டரி மலராஜையா இங்கே வந்து ஜோமன் தூங்கவே இல்லை. 2 நாளாக தூங்கலை. நம்ம சபைக்காக வந்து ஜோமனிக்கு போனார். அவருடைய நண்பர் நாசரேத்திலிருந்து இங்கே ஊழியருக்கு வந்தார். ஐயா அங்கே ஜெபிக்க நியாசில் ஆசீர்வாதம் தேவைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அவருடைய ஜெப வீட்டில் கிட்டத்தட்ட 3000 பேர் ஜெபம் பண்ணுவோம். பெரிய இந்த மாதிரி ஒரு 20 மடங்கு பெருசு, 20-30 மடங்கு பெருசு. அவரை கூட்டிகிட்டு வந்தோம். எங்கேயும் வரமாட்டார். ஐயா கூப்பிட்டுட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வதித்து போயிருக்காங்க. நமக்காக ஜெபிக்க ஏராளமான பேர் இருக்காங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். மோகனையா வந்து கத்தருடைய செய்தி கொடுப்பாங்க. குருவேட்ட சபையினுடைய உதவி பேராயராக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ முன்னணி கழகத்தின் போதகர்களின் தலைவராக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை அவர்கள் கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்னும் கரங்களை தட்டி
ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 115 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் சொல்லுங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, நிமித்தமும் உங்கள் சத்தியத்தின் நிமித்தமும். யாருக்கு மகிமை வேணும்? மோகனுக்கா? ஐயா பிஷப்புக்கா? அம்மாக்கா? இல்லை வந்து இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கா? இல்லத்தரசிகளுக்கா? யாருக்கு வரணும்? யாருக்கு வரணும்? நீங்கள் சத்தமாக சொன்னால் தான் சீக்கிரத்தில் முடிக்கலாம். எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல, அவருடைய நாமத்திற்கு மாத்திரம்தான் என்ன வேணும்? மகிமை வேணும். அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தாத எந்த காரியமோ அது தன் பலனை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எதற்கு மகிமை செலுத்துறவர்களா இருக்கிறோம்? நம்ம எதற்கு மகிமை செலுத்துறவர்களா இருக்கிறதா சிந்திக்கணும். அப்போ நம்ம செலுத்துகிற காரியங்கள் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? சொல்லுவாங்க எல்லா பூவும் சாமிக்கிட்ட போக்குவரத்துல சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? உலகத்தா சொல்லுவாங்க. எல்லா பூவும் என்ன பண்ண போறதில்ல? சாமிக்கிட்ட போக்குவரத்துல. அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே தேவனுடைய சந்நிதியில் போய் சேருதா? ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஜெபங்கள் ஏழுப்போம், என்ன பண்ணுவோம்னா வானத்துக்கு நேரானுவோம். யாராவது ஒன்று ஒத்துவீங்க? தலையை தூக்கி பார்த்துட்டு வானத்துக்கு நேரம் யாராவது சொல்றீங்க? உண்மைதானே? உண்மைதானே? நம்ம தலைக்கு மேலே பார்க்கும்போது வானம், நான் இல்லைன்றேன். இதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வானம் ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்து? நம்ம தலை முடிக்கு மேலே இருந்து வானம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி தேவனுடைய சன்னதியில் போய் சேருது என்பதை நம்ம சிந்திக்கும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு மகிமை வருதான்னு பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீரோவாக இருக்கிறோம். அப்போ அந்த ஜீரோவாக இருக்கிறத ஹீரோவா மாதத்துக்கு யாருடைய கருத்தில் இருக்கிறது? யாருடைய கருத்தில்? நவர் இல்லை, நம்முடைய கருத்தில் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்தால் நம்ம ஹீரோவா ஆகும். நம்ம செய்ய வேண்டியதில் செய்யாமல் போனால் மற்றவரோட பார்வைக்கு ஹீரோவாக தெரியும். தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஹீரோவாக இருப்போம். எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜெபம் செய்து கொண்டு தான் இருக்கோம். இது எனக்கு வேணும் 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 எல்லாம் தான் கேட்டுருப்போம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்ன பண்ணாது? கிடைக்காது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 27:8 பக்கம் சொல்லுமா? 780. என்ன சொல்லப்படுறது? அப்படின்னு ஒரு தடவை படித்து பாருங்க. உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து கொள்வது இந்த வசனம் தெளிவாக பேசுது. என்னுடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு தெளிவாக பேசுறது. என்ன சொல்றது? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்க அலையும் பொழுது தேவன் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டுட்டு மற்றவர்களுக்கு உலகத்தை பார்த்து கொண்டு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கிறதா? அழைக்கிற மனுஷனும் இருக்கிறான். அப்போ நம்முடைய ஸ்தானங்கள் என்ன, எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆனால் அதே சங்கீதம் 115:1 எங்களுக்கல்ல கர்த்தாவே உங்களுடைய நாமத்திற்கு என்ன பண்ணலாம்? மகிமை வர பண்ணு சொன்னோம். அப்ப தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணு சொல்லுகிற நம்முடைய ஸ்தானம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படி நம்முடைய ஸ்தானம் இருக்கிறது சொல்றோம். அப்ப அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நாம எப்படி எங்களுக்கல்ல கர்த்தாவே சொல்ல முடியும்? ஏன்னா அந்த கூண்டுக்குள்ள நீ இருந்தா தான், அந்த ஸ்தானத்துக்குள்ள இருந்தா தான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நீ சொல்லவே முடியும். அந்த கூட்டை விட்டு நீ அலையும் பொழுது எப்படி சொல்ல முடியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம கொடுக்காத பட்சத்தில், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாத பட்சத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் அழகா சொல்றாரு, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் இருக்குதுன்னா காரணம் என்ன?
உங்களுக்கு என்று தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? கடைசியாவே உங்க சிலை என்னதான் இங்க ரெக்கமெண்ட் இருக்கு என்னது அதை விட்டு எல்லாரும் சினிமா பார்த்துதான் தானாடவில்லை அம்மா கதையாடுது. அது எப்படி ஆடலாம்? உடனே மரும வரலாம் பற்றாத செஞ்சு பார்த்து ஜீவனுக்கு புரியுதுங்களா? அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கருத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. அதே போல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அழித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நமக்கு கொடுக்கிறது ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொன்னாரு, நன்மையானதை தருவா தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாய் மாறுவதற்கு நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ண நம்ம அலைந்து தெரிகிறோம். என்ன உலகத்தை பார்த்து ஐயோ இது அழகா இருக்கிறது அப்படிதான் பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு இந்த பழத்தை என்ன பண்ணுறது. இது ஒரு நாள் நடந்த ப்ராசஸா? நேராக இப்போ நான் வரேன் பாப்பா எங்கிட்ட கொஞ்சம் போயிடலாம் இப்போ சொல்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து வாங்க கூப்பிட்டு வந்துருமா பாப்பா நான் யாரு, நான் எப்படிப்பட்டவனா, நல்லவனா கெட்டவனா, இவன் தகுதியானவனா, இதெல்லாம் சகலமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாப்பா வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணோம் வரோம். இல்லை அப்படின்னா சும்மா நார்மலாக பேசும்போது யார் அவர் பேசுகிறாரு, ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட சொல்றதுக்கு முன்பாக சில காரியங்கள் அங்கே நடக்குது. கரெக்டான டைம் வரும். அந்த டைம் ஆயிடுச்சு என்ன காணுங்க ஒரு பார்வை, இந்த நேரம் ஆயிடுச்சு என்ன காணுங்க, இந்த நேரத்தை நான் வருவோம்மா கரெக்டாக பார்க்குற 7 மணிக்கெலாம் வந்துடும் என்ன காணுங்க, நேற்று லேட்டாக வந்தேன் இன்னைக்கு லேட்டாக வந்தேன். அப்போ என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தை நம்மளை நோக்க வைக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை என்ன பண்ணுறான், குறிப்பாக அதை நோக்க வைக்கிறான். இப்போ பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்த நேரத்துக்கு வரல, இந்த நேரத்துக்கு வரல, இந்த நேரத்துக்கு வரலன்னு நம்மள சிந்தனை என்ன பண்ணுறான் பார்க்க வைக்கிறான். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு என்ன போதும், அது என்ன தூக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அம்மா கூப்பிடுவாங்க, ஏய் நேச்சரு, ஏய் நேச்சரா, அந்த சத்தம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும்னு தெரியாது. அப்போ பாருங்க எந்த ஸ்தானத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று சில காலத்தில் நம்ம அறியாதப்பட்டதுக்கெல்லாம் நம்ம எழுந்து போயிருக்கோம் சில காரியங்களை. ஆனால் தேவன் சொல்றாரு, அது 118 சங்கீதம் 19வது வசனம், எங்க பிரவேசித்து நீதியின் வாசல் என்ன சொல்றாரு, திறவுங்கள். இப்போ பாருங்க நீதியின் வாசல் இந்த நாளை நம்ம திறந்துருக்கோம். கடந்த நாட்களில் நான் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது ஒரு பிரசன்னமே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு இறுதி அடைந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இந்த நாளில் எப்படி இருக்கு, தேவனுடைய ஒரு பிரசன்னம் இறங்கி இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறது இவ்வளோ சீக்கிரம் கதை பிறந்தது நான் நினைக்கிறேன். எப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு தொடங்க ஆரம்பிச்சிங்களோ உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டுதான். இப்போ சரியாம்மா? ஏன்னா சில காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆனால் உள்ளுக்குள்ள மனசு சிலது பேசும், நடக்கும் நடக்கும் என்ன அதுக்கான வழிபாட்டில் தெரியாது, கிடைக்கலையே, நடக்க மாட்டேங்குது. ஆனால் உன்னுடைய சிந்தனைகள் சொல்லும், ஆனால் தேவனுடைய ஒரு நாளும் அதுதான் என்ன சொல்கிறார் 118:19 நீதியின் வாசல். அந்த நீதியின் வாசல் நம்ம திறக்கும் பொழுது என்ன நடக்குமா, நான் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல கர்த்தரை துதிப்பேன். அப்போ துதிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொல்றது 20வது வசனம் 20 ஏனென்றால்
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து கழிப்போம். அப்ப இந்த நாளை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு முன்குறித்து வைக்கிறார். ஏன்னா அதை சொல்றாரு, நீதியின் வாசல்களை திறவுங்கள். அப்போ நீதியின் வாசல் நம்ம திறக்கும் பொழுது நம்ம ஸ்தானத்திற்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விலக மாட்டோம். அப்ப விலகாத பட்சத்தில் நம்ம சொல்லலாம், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல நம்முடைய கிருபையின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தம் என்ன பண்ண சொல்றாரு? இந்த நாமத்திற்கு மகிமை வரணும். அப்ப அந்த மகிமை வரும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விலக மாட்டோம். விலகாத பட்சத்தில் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த நியமித்து வைத்திருக்கிறத பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? வெளியே இருக்கிறோம். அப்போ இந்த நாள்ல அநேக ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்? பின்பற்றோம். அது அநேக ஞானம் என்ன? உலக ஞானத்தை நம்ம பின்பற்றி இது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி முன்பாக இருக்கிற மனுஷன் நோக்கி பார்க்கறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்தவர்களை நம்ம காணப்படுறோம். அதே சங்கீதம் 119:6 என்ன பண்ற சொல்றாங்க? அவருடைய கற்பனைகளை என்ன பொறுத்தல நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா அவருடைய கற்பனைகளை நோக்கி பார்க்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோமா? வெட்கப்பட்டு. அப்போ அவருடைய கற்பனைகளை நோக்கி பார்க்கும் பொழுது வேற யாரையுமே நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நோக்கி பார்த்தா தன் குருவி எப்படி தன் தானத்தை விட்டு அழைக்கிறது அது போது நம்ம அழைஞ்சி கொண்டிருக்கோம். என்னோட வாழ்க்கையில் போராட்டம், என் பிள்ளை சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவனார் சரியில்லை, என் உற்றார் சரியில்லை, என் உறவினர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்து விட்டார். ஆனால் தன் தானத்தை விட்டு அழையும் பொழுது அதை சொல்ற 119:6 என்ன சொல்றாரு? கண்ணோக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ நம்ம வெட்கப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அழிஞ்சதுக்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்திற்கு மகிமை வராதபடிக்கு செயல்படுறதுக்கு காரணம் என்ன? சொல்றாரு, நீதியின் வாசலுக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு. அந்த நீதியின் வாசல் நம்ம பிரவேசிக்காத பட்சத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதனால பாருங்க, இந்த இடத்தை நம்ம முன்பு பார்க்கும் பொழுது இல்லாத ஒரு பிரசன்னம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குதா? இப்போ ஓப்பன் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே எதுவும் பண்ணவில்லை. பண்ணுங்க. டிசம்பர் 20 கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அன்றைக்கி இருந்த ஒரு ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குதா? ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸை நம்ம கொண்டாடுறாங்க. அது கீழே இருந்த மகிமைகள் இங்கே மேலே இருக்கிற மகிமை ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அநேக ஸ்தானத்தை விட்டு அழைக்கிற குறுக்கில் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த ஸ்தானத்தை மாற்றிட்டார். அந்த வழிபாட்டில் திறந்துட்டாரு. நீதியின் பாதையை திறந்துட்டாரு. செம்மையான பாதையை கொடுத்துட்டாரு. இனியும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனெனில் கிராமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் இந்த இடத்துல ஈவினிங் ஒரு பிரேயர் நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா மார்னிங்ல வர முடியாதவங்க வேற சபைக்கு போக முடியாது. ஆனா ஈவினிங்ல கண்டிப்பா இந்த சபைக்கு வந்தே. அப்ப ஏற்ற காலத்தில் தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரகாரமாக நான் பிரசங்கித்தபடியினால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நற்காரியங்களை செய்யும் என்பதை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் இந்த வாரம் நாட்டு வாரம் போல என்ன நடக்க போகுது? என்னது? இந்த வாரம் சேர்த்துக்கு போல, சரி அந்த வாரம் சேர்த்து போயிடலாம். ஆனா இந்த வாரம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தான் அடுத்த வாரம் வரைக்கும் உங்க ஜீவனோட வைத்துக் கொள்ளும். அடுத்த வாரம் வரைக்கும் என்ன செய்யும்? ஜீவனோடு வைத்துக். அப்ப அந்த ஜீவனோடு வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை மோகன்கிட்ட வரல, ஐயா பிஷப்கிட்ட வரல, அம்மா கிட்ட வரல, யாரை கொண்டாட வரும். ஆனா இந்த ஸ்தானத்துல நிற்கிற ஒரு மனுஷன் நம்ம எந்த காலத்துல என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. தேவன் எந்த நேரத்துல யாரை கொண்டு வேணாலும் பேசுவார்.
கழுதை கொண்டு பேசினவன் இந்த 5 அடி கழுதை கொண்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வருது, எப்படி என்னோட கூட பேசுற மாதிரி நம்ம நோக்கி பார்க்க வேண்டுமே தவிர, நமக்கு முன்பாக இருக்கிற மனுஷனை நோக்கி பார்த்தால் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே அலைகிற நம்ம இருப்போம். தேவன் பேசுறது மாதிரி தான் நம்ம கேட்கணும். அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஒன்றும் பேசலையே, சத்தியத்தானே பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தை தானே பேசுகிறோம். அப்போ யார் பேசுனான்னு, இவன் சின்னவனா அவன் பெரியவனா, யார் பேசணும்? தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குதா? தேவன் என்ன சொல்றாரு, கேட்டதை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாயிரு. அப்போ தேவன் என்ன நமக்கு பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அறிந்து கொண்ட பட்சத்தில் கேட்டவை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கு எப்படி சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். எப்ப கேட்டிருக்கிறோம்? தனிமையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, தனிமையில் தேவனோட உறவாடும் பொழுது, தனிமையோட வார்த்தையை தியானித்து 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 அதை உட்கொள்ள 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 இது சரியான விதத்தில் சொல்லப்படுகிறது, இது சரியான விதத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தெரிந்துக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்காத பட்சத்தில், அதை வாசிக்காத பட்சத்தில், அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காத பட்சத்தில் யார் என்ன பேசுறா தவறதான் தெரியும், சிலர் சரியா தான் தெரியும். அப்போ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகிற ஒரு பிள்ளைகளாக நாம காணப்படுவோம். அதே 119 67 பாருங்க. என்னது? உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ வார்த்தை காத்து நடக்கிறேன். அப்போ முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற நாம இருந்தோம். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கும் பொழுது நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். அப்போ மற்றவருடைய கண்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தோம், இப்படி ஆயிட்டாங்க, எப்படி இருந்தோம்னா இப்படி ஆயிட்டேன், எப்படி? அது நம்ம கண்ணாடி முன்னாடி போய் தான் தெரியும் நம்ம எப்படி இருந்ததுன்னு. எங்க போய் என்ன தெரியும்? கண்ணாடி முன்னாடி தான் தெரியும். அது பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது, அது கூட்டிட்டு போய் நின்னா தெரியும், ஃபுல்லாக தெரியும் நம்மளோட கதை. அப்போ அப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு முன்பாக இங்க சொல்லப்படுறது, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அந்த உபத்திரம் வருது அப்படின்னா காரணம் என்ன? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அழைக்கிற குருவி எப்படி இருக்குது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை மாறிச்சு. அதை இங்க சொல்றாரு, எப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்தில் நம்மளுடைய கலைஞத்துல வந்து என்ன பண்ணோம்? சேரும். வசனம் தான் சொல்றது, தேவனுடைய கருத்துடைய ஆசீர்வாதம் நடத்துறான், அதனால என்ன பண்ண மாட்டாரு. அப்போ வேதனை வருதுன்னா அந்த ஐந்து நம்மளுக்கு உதவாத ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப யார் கொடுத்த ஆசீர்வாதம் சிந்திக்க சொல்றாரு. அப்ப 71 வசனம் சொல்லுது, இங்க சொல்றாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை காத்து, வார்த்தையை என்னது காத்து நடக்குன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? எனக்கு இங்க வார்த்தை காத்து நடக்குங்கிறாரு, ஆனா இங்க நான் சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுங்கிறாரு. அப்ப அந்த கூட விட்டு அலைந்து திரிந்தது நல்லதா? சொல்லுங்க. ரெண்டு ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிந்தது நல்லதா? எத்தனை பேர் நல்லதுன்றீங்க, எத்தனை பேர் கிடைக்குன்றீங்க? எது சொல்றதுமா அவர் சொன்னா அதை என்ன சொல்லி சீக்கிரம் முடிச்சுதான் சொல்றீங்க. வாழ்த்துக்கள். பாருங்க, அப்போ ஏன் என்றால் இங்க சொல்லப்பட்டிருக்கு, தன் ஸ்தானத்தை அதை வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலை, எப்படி தள்ளப்பட்ட, எவ்வளவு அவமானப்பட்ட, வேதனைப்பட்ட, துன்பப்பட்ட, இது எல்லாமே அந்த வழி தப்பி போனதுனால. இப்போ சொல்றாரு
நான் உபத்திரப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அடுத்து சொல்ற எழுத்துல அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம் நீ விளங்கின வேதமே எனக்கு நலம். அப்ப பாருங்க, இது உபத்திரப்பட்டது தன் ஸ்தானத்தை விட்டு விலகி போனது எல்லாத்துக்குமே காரணம் நல்லது. ஏன்னா அந்த வார்த்தையை நான் இன்னைக்கு காத்து நடப்பேன். ஏனென்றால் நான் விலகினதுனால அநேக உபத்திரவங்களை நான் சந்தித்தேன், அவமானங்களை சந்தித்தேன், நிந்தனையை சந்தித்தேன், பலவீனத்தை சந்தித்தேன். நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஆனால் நீ சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஏனென்றால் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும். ஏன்னா அந்த ஸ்தானத்தை விட்டு அலைய 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 மொபைலை பார்த்து பார்த்து என்ன பண்றோம், தள்ளினே இருக்கணும். அதனால இதெல்லாம் பிரயோஜனம் கிடைச்சுதா? ஆனா அதே தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் உனக்கு ஞானியம் வந்திருக்கோம், புத்தியை கொடுத்துருக்கோம், தெளிவை கொடுத்துருக்கோம், மற்றொரு மத்தியில உனக்கு பெருமையை சேர்த்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு தன் ஸ்தானத்தை விட்டு அலையும் பொழுது உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்கள் கர்த்தர் கொடுத்தாரு சொல்றது ஞானமான வார்த்தையா? சொல்லுங்க, உபத்திரம் வந்தது ஞானமான வார்த்தையா? வேட்டைக்காரரை கொடுத்தாங்க. அப்போ அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம். இது எல்லாமே வேஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா அது உணர்ந்தவங்க சொல்ல முடியும். பழம் சொல்லுவாங்க, சீச்சி இந்த பழம் பிடிக்கும், ஆனா அந்த பழம் நல்ல பழம் தான், முடவன் நெருங்கி ஆசைப்பட்டான். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை போயிருக்குது. ஆனால் நம்மளுடைய நல்ல காலை எல்லாம் நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா வைக்கிறாரு. என்னன்னு தெரியல சிஸ்டர், எனக்கு மட்டும்தான் ஒரு ஆனந்தம் எங்கிருந்துதான் வராது இல்லையா? எனக்கு மட்டும்தான் மட்டும்தானா? எல்லாரும் விளையாடுறாங்க. அப்போ சொல்ற பார்த்தது எனக்கு மட்டும்தான் இல்ல, எல்லாத்தையும் நாமளே தேடிக்கிட்டு தான். ஆனா அதனாலதான் சொல்றாரு தாவீது, நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவப்பட்டதுனாலதான் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும். உங்களுக்கு வேதனை வருதா, போராட்டம் வருதா, சஞ்சலம் வருதா, தவிப்பு வருதா, கஷ்டம் வருதா, எது வந்தா என்ன, உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால என்ன கற்றுக்கொள்றாங்க, உங்களுடைய பிரமாணங்களை. அப்ப தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லலாம், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை. அப்போ அந்த சத்தியத்தையும் அந்த பிரமாணங்களை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தானாகவே செவ்வாய்ப்படும். உனக்கு விரோதமா எழுமுறை எந்த நாளையும் என்ன பண்ணுவ, குற்றப்படுத்துவ. எப்ப குற்றப்படுத்துவ, அந்த பிரமாணங்களை நீ கை கொள்ளும் பொழுதுதான், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். அதை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நீ சொல்ல முடியுமா? a+b² என்ன? படிக்காதவங்க போய் கேட்டா என்னது நார்மலா சொல்லுங்க, என்ன போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க படிக்காதவங்க? ஏய் சாரி நான் சொல்ல வரேன் பேரன் சொல்லிட்டு போவோமா? என்ன உங்களோட நான் கேஷுவலா பேசுறேன், பிஷப் பண்றதே தெரியும், செய்யணும்னு அவசிச்சிடுறேன். என்ன இதை அடையாளமா தெரியுதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு இடைவெளி உண்டாக்குது நான் சொல்றேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி பேசுறோமோ அது நம்மளோட பேசுறோம். அந்த சத்தியத்தை நம்ம விளம்பினது எனக்கு நல்லது. ஏன்னா அது பேசினது, அது அவன் கேட்டதுனால அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தையை அவன் கேட்காம இருந்திருந்தான்னா அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா 1 பார்க்கலாம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்ப விருத்தி அடைந்தா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால. அதுதான் சொல்றான் அவன், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருக்குது, நான் மச்சிப்பட்ட வீட்டில் நான் இருக்கணுமா, என்னால முடியலையே அப்படின்றான். ஏன்னா அந்த பிரமாணங்களை நான் அறிந்ததுனால, தெரிந்ததுனால, புரிந்ததுனால, தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டதுனால சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ற, சில காரியங்கள், சில வேலைகளில் தேவன் யார் என்பதை அவர் அப்புறம் பார்த்துக்கலாம். முன்பாக நான் செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன? 6 மணியா 7 மணி ஆயிடுச்சுப்பா, இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். 7:10 தான் 7 தான் அது.
8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க, தேவராஜ் ஒரு 2 பாட்டு பாடுவார். கரெக்டாக 8:30 மணிக்கு தமிழ் கரெக்டாக இருக்கும். பிளான், மாஸ்டர் பிளான், சாதாரண பிளானே கிடையாது. என்ன பிளான்? மாஸ்டர் பிளான். அதை போட்டு எல்லாம் கணக்கு பண்ணிட்டு கரெக்டாக 9 மணி தான் வருது. நாட்டுமாவே இவ்வளோ உள்ளமே. அடுத்தது, நீ செய்த என்னென்ன உபகாரம்? நோய், வியாதி, பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாது, போராட்டம் எல்லாம் நீ கொடுத்ததற்கு ஆமென். அவள்தான் சொல்லணும். அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காரியத்தையும் செய்யாத பட்சத்தில் என்ன பண்றோம்? அந்த குருவி எப்படி அழைத்து திரிதோ அது போல நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாத பட்சத்தில், அதே 92 படிக்குமா? 92வது வசனம் 119. என்ன சொல்றாருங்க? தேவனுடைய மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழுகி போயிருப்பேன். அப்ப தேவனுடைய வார்த்தை 1000 பொன்வெள்ளியை பார்க்கணும் அப்படின்றாரு. அப்போ அந்த பொன்வெள்ளியை காட்டிலும் அப்ப எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பான் பாரு. ஆனா அவன் கேட்கறான், ஜாகிரதை கேட்கறான், நானு 3 ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ கட்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆனா அதற்கு உண்டான எல்லா பொன் வெள்ளியும் என்ன பண்ணிக்கிறான்? சேகரித்து வைக்கிறான். அப்ப சேகரித்து வைத்ததுனால அவன் சொல்றான், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னது? இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால சொல்றாரு, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழுது போயிருப்பேன். நம்ம அழுது போறதுக்கு காரணம் என்ன? நான் நீங்க அழுதி போவீங்க வரும் நான் சொல்லலை. வசனத்தை போட்டு காட்டுறேன், நீங்க படிக்கிறீங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை சரியாக இல்லாத பட்சத்தில் நான் கிடையாது. இங்க வசனம் சொல்றது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழுதி போயிருப்பேன். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வராத பட்சத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, தேவன் பாத்தீங்கன்னா அப்பத்தை எடுக்கிறாரு, பாக்குறாரு, அவ்வளவுதான் சொன்னாரு. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வேத ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த அப்பத்தை கொடுத்துட்டு விட்டு பாப்பா எடுத்துட்டாங்கன்னா, பாப்பா என்ன பண்ணா அந்த அப்பத்தை கொடுத்தான். கொடுத்தோடனே அந்த அப்பனாதான் முழு அப்பமா மாறிதான். முழு அப்பமா மாறிடுமா? இந்த பாப்பா விட்டு அவங்ககிட்ட கொடுக்கும் போது அந்த பாதி அப்பனாதான் முழு அப்பமா தான். அப்போ மாறி மாறி யாரும் கையில விட்டு அப்போ கொடுக்கப்படுதோ, கொடுக்க அந்த அப்ப என்ன மாறுதான்? முழு அப்பமா மாறுதான். அப்போ பாருங்க, எந்த காரியமா இருந்தாலும் உங்ககிட்ட வரும் பொழுது அது முழுமையா மாறும். எல்லாமே முழுமையா மாறும். உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? அந்த சந்தோஷம் முழுமையா மாறும். அதை மீதி எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? அந்த சந்தோஷத்தை மீதி எடுப்பேன். அந்த மீதி எடுக்கிறது இன்னொருத்தரையில கொடுப்பேன். அது அவங்க சந்தோஷமா மாறும். உங்க கையில ஒரு சந்தோஷம் வரும், அதை விட்டு தம்பிகிட்ட கொடுப்பேன். அவரை விட்டு என்ன பண்றாரு? எடுத்து அவர்கிட்ட கொடுப்பது மீதியை தான் அவர் கொடுக்குறாரு. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? மீதியா மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்றாரு. உங்களுடைய துக்கத்தை மற்றவர்களிடத்துல பகிரும் பொழுது அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அந்த துக்கத்தை அவங்களோட சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம்னு சொல்லலாம். ஒருத்தர் கீழே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் மற்றவங்க கூட்டிட்டு போனாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆமா தானே? என்ன பையன் வந்துடுன்னு சொன்னாங்க. நானே மனைவியை போகிறோம். ஆதியில் இருந்த அன்பு எப்போ? ஆதியில் இருந்த அன்பு போகிறோம். ஒரு சின்ன கல் போட்டு என்ன பண்ணுறான்? எவ்வளோ பெரிய கல்லை போட்டான். எப்படி இருக்குது? சின்ன கல். எங்கள் வீட்டு அம்மா இடிச்சுனா என்ன சொல்கிறோம்? நம்ம எவ்வளோ பெரிய கல் போட்டான் பாரு.
கொஞ்ச நாள் ஆச்சு. இருக்கவா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய கல்லு எங்க அம்மா நம்ம விடம்மா இடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? என்னது பார்த்து வரலான்னு நார்மலா நீங்க சொல்ற. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்? அப்போ சின்ன கல்லுக்கு இப்போ பெரிய கல்லே நிற்குது. எங்க வீட்டு அவங்க டெஸ்ட் ஆயிட்டாங்க வேற. என்னது உங்களுக்கு பெரிய கல் இருக்கு தெரியலையா? என்ன வேலை போட்டுக்கிறான்? என்ன வேலை போட்டுக்கிறாங்க? நான் எதார்த்தமா கேட்டேம்மா, நீ தப்பா. ஓ பாருங்க, அந்த வார்த்தை எப்படி மாறுது. அந்த அன்பு நாளடைவில் ஒரு சின்ன கல்லு பெரிய கல்லாது, பெரிய கல்லு சின்ன கல்லாயிடுது. ஆனா அந்த இடத்துல அன்பு மாறிச்சா? மாறிச்சு. எப்படி மாறிச்சு? ஆதிலிருந்து அன்பை விட்டா என்று ஒரு ஏன்னா நான் நேராக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. அதனால தான் எங்கிட்ட அவங்க கொஞ்சம் கூப்பிட்டுருந்தேன். என்னது கொஞ்ச நேரம் எங்கிட்ட நம்ம கூப்பிட்டுருந்தேன். அப்போ அந்த ஆதிலிருந்து அன்பை விட்டு போற காரியம் என்ன? அந்த அன்பை விட்டானா? விட்டதுனால சில காரியங்கள் நடந்திருந்தாலும் மறுபடியும் தேவனிடத்தில் கேட்டு சரணடைந்தான். இந்த நாளில் நம்மளும் தேவனிடத்தில் சரணடைய. ஏன்னா ஆதிலிருந்து அன்பை விட்டுட்டோம். எவ்வளோ ஒரு அனுபவம், யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம், மற்ற யாருக்குமே கிடைக்காத ஒரு மகாபெரிய ஸ்தானம். ஒரு குடிகாரனாக இருந்தேன். ஆனால் அநேக இடத்துல தேவைக்கு போகிறாரு. அந்த அன்பை நாளுக்கு நாள் கொண்டே இருக்கேன். ஆனால் நானும் ஒரு பார்வையுள்ள மனுஷன்தான். ஆனால் நானும் சில காரியங்கள் சில நேரத்தில் தவறுகிறேன். ஆனால் அந்த ஸ்பாட் தேவத்தில் வண்டி கேட்கறதான் அந்த நான் சரியாமல் சொல்லிட்டேன். நான் கோவப்பட்டுட்டேன். ஆனால் மற்றவங்கள பார்வையில் நான் கோபமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எனக்குள்ள தேவனை சொல்லணும், எனக்குள்ள என்ன பண்ண ஒரு உடன்படிக்கை நான் கேட்டுனே இருக்கேன். அதே போல் நம்மளோட வாழ்க்கை நம்ம கேட்க தேவன் சில காரியங்கள் நேர்மையாக மாற்றுவார், நேர்த்தியாய் மாற்றுவார், செம்மையாய் மாற்றுவார். ஏன்னா அந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே சொல்லிக் கொள்ள முடியாது. அதே 116வது வசனத்தை படிப்போம். என்ன சொல்றாருங்க? வெட்கத்துக்கு என்னை உட்படுத்தாதீங்க. ஏன்னா சொல்றாரு, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தார்கள். என்ன சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா? தேவனுடைய வார்த்தையை நம்ம எதோ சாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போகவே கூடாது. நிறுத்தி அழகாக நம்ம படிக்கணும். படிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். இதை நம்ம வார்த்தை நம்ம படிச்சுட்டே போயிட்டாங்க என்ன பண்ணாது? கிரியை செய்யவே செய்யாது. உலகத்தில் அந்த காயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்லார் பாருங்க, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தார்கள். ஏன்னா உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த பிரமாணங்களின்படி நான் நடக்கிறதுக்கு என்ன பண்றேங்க? தயார்படுத்துகின்ற தேவனிடத்துல சரணடைதான் கேட்கணும். அப்படி சொல்றாரு, என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு. அப்ப தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். நம்மளுடைய பலனோ, நம்மளுடைய ஞானமோ, நம்மளுடைய திட்டங்களோ ஒன்றுமே என்ன பண்ணாது, எடுபடாது. நம்ம முழுவதுமாக தேவனிடத்துல சரணடைந்து ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க நம்ம கேட்கும் பொழுது கஷ்டம் நடத்துகிற காரியம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படின்னு தெரியாது. அதான் சொல்றாரு, வாய்க்காலம் மாத்திரம் நீ வெட்டு. என்ன சொல்றாரு? வாய்க்காலம் மாத்திரம் நீ வெட்டு, வீட்டை நான் பார்த்துக்கிறேன். முடிக்கியா ஜனவரி எடு, மண்ணுட்டி எடு, உனக்கு தானா அவங்க நடக்கும். இது யாருக்கு விவசாயிச்சுங்களா? மேலே கெட்டுவிட்டு ஒரு விவசாயிச்சு. இவ்வளோ நாள் நம்ம கையில் இருக்கவே இல்லை. அதனால் இதெல்லாம் கரையாக இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கு தானாக விவசாயிச்சு போடுற காரியம் ஐயாயிரம் பால் செய்ய போடுறதுங்க தானாகவே நடக்கும். ஏன்னா அந்த துறவை வெட்டுறதுக்கோ இல்லை வாய்க்கால் நிரம்புறதுக்கோ நம்ம என்ன பண்ணிட்டோம்?
இப்ப ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்களா? சும்மா இருப்பீர்கள். அப்ப நம்ம சும்மா எப்படி இருப்போம்னா, அந்த சொல்லிட்டாருப்பா, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருப்பேன்ப்பா. அந்த சும்மா சொல்ல, இந்த சும்மா இது, இந்த சும்மா அந்த சும்மா கிடையாது, அந்த சும்மா இந்த சும்மா கிடையாது. இதுவும் சும்மா சொல்ற வார்த்தையும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பேசுகிற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்ப எத்தனை கேட்கிறாரு பாருங்க. அப்போ இந்த வெட்கத்திற்கு உட்பட்டார். ஏன்னா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அடையும் பொழுது நம்ம வெட்கத்துக்கு உட்படுறதா நம்ம காணப்படும். ஆனா இந்த நாளில் சொல்றாரு, இனி இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுறது? உங்களோட ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் வேற, உங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் வேற. ஏன்னா பெதஸ்தான்றது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையே கிடையாது. அதில் கூகுளில் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது இல்லை அப்படின்னா கன்கார்டன்ஸ் இருக்கும், ஜீவுக்குள்ள கன்கார்டன்ஸ் இருக்கும். அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணிட்டு அதை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படியா மகத்துவமான காரியங்கள் எதிர்த்து சொல்லப்படும். அப்படியாப்பட்ட ஒரு பேரை கொண்டிருக்கிற நாம, அப்படியாப்பட்ட சபையுடைய பேரை கொண்டிருக்கிற நாம சாதாரணமானவர்கள் இல்லை. அதுதான் சொல்றாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே, நம்முடைய நாமத்திற்கு உமக்கு என்ன பண்ணுற மகிமை வருகிற அந்த மகிமையை வருவதற்கு நாங்கள் அழைத்து செல்கிற குடிகளாக இராதபடிக்கு இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கொடுத்துட்டீங்க. அந்த வார்த்தை அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் எப்படிப்பட்டது? அப்படியாப்பட்ட ஸ்தானத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அது 56வது வசனத்தை படிக்கலாமா? என்ன சொல்றாரு? உங்களுடைய கட்டளை கை கொண்டபடினா இது எனக்கு கிடைத்தது. இதுனா என்ன சொல்றாரு? இது எனக்கு கிடைத்தது. இதுன்ற இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் அதில் எழுதுங்க. ஒரு பெரிய ஒரு நோட்டு ஒன்று எடுத்துங்க, இந்த வசனத்தை எழுதுங்க. அந்த இதுன்ற இடத்துல அந்த இடம் மட்டும் என்ன பண்ணுறங்க, கூடிட்ட இடத்தை நிரப்புங்கிற மாதிரி ஜாலியாக விட்டுடுங்க. என்னென்ன தேவை இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவார்? தேவன் நிரப்பினே வருவார், கிடைக்க இருப்பார். எப்போ? எங்களுக்கல்ல கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. ஏன்னா நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அந்த உபத்திரவப்பட்டதுனால என்ன கற்றுக்கொண்டேன். இந்த நாளில் அநேகர் வரல, ஆனால் சாதாரணமாக சிறு கூட்டமாக நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். ஏன்னா கடைசியாக முடிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள், பக்கம் 798. என்ன சொல்றாரு தேவன்? வாக்கு தத்தமா சொல்றாரு, நீ போய் உன் ஆகாரத்தை இனி நீங்க துக்கமா புசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் அநேக நாட்கள் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிஞ்சிட்டீங்க. இந்த நாள் முதல் கொண்டு என்ன பண்ணக்கூடாதீங்க? அலைந்து திரிவாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியாயங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் அதே தான் சொல்றாரு, அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் சொல்றாரு. அப்ப அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் அவருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது சொல்றாரு, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் கூடி தேவன் உன் கிரியைகளை என்ன பண்ணிருக்காரா? பண்ணியிருக்கிறாரு.
என்ன கிரியை? தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் அல்ல, தேவனுக்கு உகந்த காணிக்கையான காரியங்களை நீ என்ன பண்ண செய்யும் சொல்றாரு. அப்ப செய்யும் பொழுது உன் வஸ்திரங்கள் எப்பொழுது எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? எப்பொழுதும் வெள்ளையா இருக்கும். அப்போ தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போகும் பொழுது என்ன மாறிடும்? நேரம் நான் வரேன், ட்ரெஸ் போட்டு வரேன், அப்படியே போயிட்டுன்னா என்ன இருக்கும்? கிளீனா இருக்கும். ஆனா தேவையில்லாத சில இடத்துல இந்த சாக்கடை இருக்கிற இடத்தோ இல்ல குப்பை போடுற இடத்துலோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நிற்கும் பொழுது நம்ம என்ன ட்ரெஸ் என்ன இடம் அழுக்காடு. அதுதான் சொல்றாரு, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் இந்துக்கல்ல நாளைக்கல்ல அடுத்த நாள் அல்ல, எல்லா நாளும் எப்படி இருக்குமா? வெண்மையா இருக்கும். அப்போ அந்த பசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட தங்கி இருப்பார். அந்த வெண்மையான வஸ்திரத்தை தரித்து கொண்ட தேவதூதர் உன்னோடு கூட இருப்பார்கள். அவர் வெள்ளையின் சிவப்புமானவர் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த வெள்ளையான வஸ்திரத்தோடு கூட தேவன் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அடுத்து சொல்லப்படுகிறது, உன் தலைக்கு எண்ணெய். இப்ப தலையில எண்ணெய் தேக்காம எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சாதாரணமா சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு 10 இருக்குது சொல்றோமா இல்லையா? ஏன்னா நான் சொல்லிட்டேன், இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டேன் நான். இன்னும் சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த வார்த்தை எப்படி வருது? எப்படி வருது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. எப்படி வருது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன வருது? காலப்பதற்கு வருது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது சகலமும் குறைப்பட்டதில்ல, சகலமும் அதனுடைய காலத்தின் நேர்த்திய செம்மையுமாய் நமக்கு. அதான் சொல்றாரு, இனி நீ என்ன பண்ண தேவையில்ல, எப்பொழுதும் வெள்ளையா இருக்க, உன்னுடைய ஆசீர்வாதம் உன் தலையை விட்டு நீங்க. அதுதான் சொல்றாரு, நீ பார்க்கும் போது வானம் கிடையாது, இதோட என்னது ஸ்டார்ட் ஆகுது? ஆனந்தம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பக்கு சகலமும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த நாளில் நீதியின் வாசல் நம்ம திறந்து வச்சுக்கிறோம். இனி நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டம் கிடையாது, சஞ்சலம் கிடையாது, தவிப்பு கிடையாது. நம்ம யாரும் எழுந்து போகலாம். அது தன் ஸ்தானத்தை விட்டு எப்படி அந்த குருவி அலைஞ்சதோ அதன்படி நம்ம அலையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்பின ஒவ்வொரு காரியத்தின்படி நடக்கிறவரை நம்ம காணப்பட வேண்டும். ஒரு பாடலை பாடலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். காணத்தை விட்டு எப்படி அழைக்கிறதோ அப்படி கடந்த நாட்கள் நாங்கள் அழைத்து விட்டோம் தகப்பனே. இனி நாங்கள் அப்படி அடையக்கூடாது ராஜா. நீ எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர் ராஜா. நீ எங்களோடு கூட பேசிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அநேகம் ஆயிரம் பொன்மையை பார்க்கும் நீர் கிளப்பின வேதமே எனக்கு போதுகிறது நாவி சொன்னது போல இந்த நாளில் நாங்கள் சொல்கிறோம் தகப்பனே. இருந்தால் விடுதலை தருகிற தேவனுக்கு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ராஜா. நாங்கள் தோற்று போன நேரமெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் தகப்பனே. நீர் சொல்கிறான் அந்த தாவீது உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி, ஏனென்றால் உங்களுடைய பிரமாணங்களை நான்
அப்படியாக கடந்த நாட்களில் அநேகமாயிரம் உபத்திரவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது தகப்பனே. ஆனாலும் நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். குறிப்பிட்ட ஸ்தானத்தை விட்டு அப்படியே எப்படி அழைத்து செய்கிறதோ அப்படியே நீ விலகின வேதத்தை விட்டு நாங்கள் விலகி சென்று விட்ட தகப்பனே. நீ நாங்கள் அப்படி செல்ல மாட்டோம் ராஜா. நாங்கள் உங்களுடைய பிரமாணங்கள் விட்டு விலக மாட்டோம் தகப்பனே. இது விடுதலை ஆசீர்வாதங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக இது வாக்கு கொடுத்திருக்கிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் அப்படியாக நாங்கள் போய் சமாதானத்துடைய ஆகாரத்தை சிந்தித்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின, நீர் எங்களுக்கு கொடுத்த, நீர் எங்களுக்கு செய்த எல்லா வித கிருபைகளுக்காக எங்களுக்கு ராஜா. உங்களை விட்டு இப்ப நாங்கள் வழி விலகி போக மாட்டேன் தகப்பனே. நீர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போக மாட்டேன் தகப்பனே. எங்களுக்கு மனமகிழ்ச்சி நீதான் தகப்பனே. நீதான் எங்களுக்கு சகலத்தை செய்யவர். நீரே எங்களை பலப்படுத்துகிறவர். தாய் தன் பாதகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுதல் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக எங்களுடைய வருஷங்களை தகப்பனே நீ திருப்தி ஆக்குவீராக. நாங்கள் இனி தகப்பனே ஒரு நாளும் அடிமையா இராதபடி அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுரிகாரத்தின் ஆவி நாங்கள் பெற்றவர்களை நாளிலே கடந்து செல்ல உதவி செய்வீராக. இனி நாளில் எங்கள் ஸ்தானத்தை விட்டு விலக மாட்டோம் ராஜா. எங்களுக்கு ஒன்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தகப்பனே. எங்களுக்கு ஒன்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதை நாங்கள் இழக்க மாட்டேன். யாருக்கும் சொல்லலாமா? ஆகியானவர் எனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறீர்கள், எனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். கடந்த நாட்களில் நான் இழந்து போய்விட்டேன். ஒரு குருவி எப்படி அலைந்து திரிகிறதோ அப்படியாக நான் அலைந்து திரிந்து விட்டேன். என்னுடைய ஸ்தானத்தை நான் விலகிவிட்டேன் தகப்பனே. ஒரு விஷயம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். உங்களுடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சம் என்று சொல்லி, உங்களுடைய வேதமே எங்களுக்கு சிச்சை என்று சொல்லி, ஆகியானவர் உங்களுடைய வேதத்தை விட்டு நாங்கள் விலகாத படிக்கு தாவீது நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தானோ அதே போல நாங்களும் விருத்தி அடையத்தக்கதாக நாங்கள் சமாதானத்தோடு போகத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த குற்றங்களும் குறைகளோ ஆளுகை செய்யாதபடிக்கு, எந்த பலவீனங்களோ ஆளுகை செய்யாதபடிக்கு, எந்த தொந்தரவுகளோ தந்திரங்களோ நாச மோசங்களோ எங்களை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் சமாதானத்தோடு புசிக்கத்தக்கதாக எங்களுடைய ஆடையில் ஒரு நாளும் தகப்பனை கரைபடியாதபடிக்கு வெள்ளையாக எப்பொழுது எங்களுடைய தலைக்கு எண்ணெய் இருக்கத்தக்கதாக ஆகியோர் உதவி செய்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் மீதியா எடுக்கத்தக்கதாக உதவி செய்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி மீதியா எடுக்கத்தக்கதாக கிருபை செய்கிறாங்க. எங்களுடைய பலனை மீதியா எடுக்கத்தக்கதாக கிருபை செய்கிறாங்க. ஏனென்றால் சகலத்தில் நீங்க திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னீரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.
சொல்றாருன்னா, நீ சமாதானத்தோட சந்தோஷத்துல சாப்பிடு. எப்பொழுதும் வெள்ளை ஆடிதான் உனக்கு. இந்த வாழ்க்கையில் கரையே கிடையாது, துன்பமே கிடையாது, வேதனையே கிடையாது, பஞ்சமே கிடையாது, பட்டியே கிடையாது. சகலமும் இன்று அல்ல, நாளை அல்ல, எப்பொழுதும். ஆவியானவரே, இந்த நாமத்துக்கு இந்த நாளில் மட்டுமே வருகிறது. கடந்த நாட்களில் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து தெரிந்து விட்டோம். நாங்கள் அலைந்து தெரிந்ததனால் உபத்திரப்பட்டு விட்டோம். ஆனாலும் உபத்திரப்பட்டது நல்லது. ஏனென்றால் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம். இந்த வேதனை நல்லது என்று சொல்லி இந்த நாளில் எங்களோடு பேசி 9:7 சொல்லப்பட்டது போல நாங்கள் சமாதானத்தில் சாப்பிட ஆவியாளர் உதவி செய்கிறார்கள். ஏனென்றால் வெற்றியை தருகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீராச்சா. ஆரம்ப மாற்றமாய் இருந்தால் முடிவு சம்பவமாய் இருக்கும் என்று வாதப்படுகிற தேவன் இந்த நாளிலே இந்த இடத்தை திறந்து கொடுக்கும்படியாய் பாராட்டுகிற கிருபைக்காய் நன்றி சொல்கிறாராச்சா. ஆவியானவர் இந்த இடம் அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை பெற, அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை பெற, அந்த ஆத்துமாக்கள் திருப்தி அடைந்து தரப்பட உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியாக உதவி பாராட்டுகிறார்கள். சங்கீதம் 115:1 எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம், உடைய சத்தியத்தை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு இந்த ஸ்தலங்களை மகிமை வர பண்ணுகிறார்கள். எங்களுடைய திறனோ ஞானமோ அறிவோ புத்தியோ அல்ல, உங்களுடைய வேதமே எங்களை வழிநடத்தும், உங்களுடைய சத்தியமே எங்களை வழிநடத்தும். நாங்கள் இனி அழைத்து தெரியக்கூடாது ராஜா. ஏனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் உங்களுடைய சாயலாக படைக்கப்பட்டுள்ளோம். என் ஜனங்கள் ஒரு நாளும் ஆதியாகமம் 3:5 பார்க்கிறோம். தன் சாயலாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க. அப்படி அல்ல தகப்பனே, இனி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சாயலாக ஒவ்வொரு காரியங்கள் நடக்கத்தக்கதாக ஏற்படுவை பாராட்டுகிறார். ஏனென்றால் விடுதலையை தருகிற தேவன் எங்கள் பட்டத்தில் இருக்கிறீர்கள். நாங்கள் யோர்தானை விதிப்போம், செங்கடலை அகலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த எக்காலம் உம்முடைய துதி, உம்முடைய வார்த்தை, உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு ராஜா அகலத்தை கேட்ட காலத்தில் இந்த மாலைகளை ஆராதனையுடைய வருகிற காலத்திலே இந்த இடத்துல அநேக காரியங்களை இந்த இடத்துல எந்தெந்த குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் வருகிற காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிக்க முடிவை பாராட்டுகிறார். ஏனென்றால் அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், நீர் மாறாதவர். மனுஷன் மாறலாம், ஆனால் நீர் மாறுவதில்லை. ஏனென்றால் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்காக சகலத்தை நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை இந்த நாளில் மறுபடியுமாக நாங்கள் ரினிவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். சகலத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் பாராட்ட கிருபைக்காக மட்டுமா நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நாளில் மண்டியில் பேசுகிற வார்த்தைகள் ஒருவரையும் புண்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரே சத்தியத்தை பேசினதா இருந்து கொள்ளத்தக்க பாராட்டுகிறார்கள். யாரையும் என்னுடைய வார்த்தைகள் புண்படுத்தாதபடி ஆவியானவரை வேலையை சமாதானத்தை தந்திருக்கிறார். எல்லாருடைய தளத்தில் தாழ்வு எல்லா புதி என்ன உண்மை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் வீட்டில் மற்றவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் கூட நம்ம கடைசி பண்ணுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் செபிக்கிறவர்கள், அந்த பிள்ளைகள், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, செபிங்கள். கத்தனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை பெறுவோம். மலர் வந்திருக்காங்க, அவருடைய மகனுக்காக நம்ம செபிக்க போகிறோம்.
அந்த பிள்ளைக்கும் கத்தர் ஒரு பூர்ண விடுதலை நீங்கள் தரணும். அதனால தயவுசெய்து எல்லாரும் எது செய்யுங்க, இருந்து நீங்கள் செபிக்கும்படியாக அர்ப்பணிக்க கொள்கிறோம். கடைசி ஜெபத்தை செய்து முடிப்போம். அசர்வு வழிபடுகிறேன் அருமையான தேவதாசங்களை கத்தர் கொண்டு வந்து ஆண்டவர் அருமையான உடைய சொன்னாங்க நன்மையான கத்தர் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இருந்தால் எங்களுக்கு நன்மையான காரியங்களை தர சொல்லுங்கள். நன்றியோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இந்த நன்மை மிகவும் அவசியமாக இருக்குது. அந்த எல்லாம் துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீங்கள் காட்டுகிறது வழியிலே நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அருமையான ஆண்டவரை சொல்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். அது சொல்லி ஆண்டவரை நாங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்க ஐயா, அலைந்து தெரியாதபடி ஆண்டவரை இந்த நாளிலும் கத்தாவை கத்தருடைய வார்த்தையின்படியாக நடந்து ஆண்டவரை சொல்கிறோம் ஐயா. கத்தர் வைத்திருக்க சகலவிதமான நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற இசப்பா. இந்த ஒரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிரியங்க, இந்த குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கத்தர் ஆண்டவரை வாக்குத்தத்தபடியாக இந்த ஊழியத்தில் இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போறீங்க. ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை வந்து ஆண்டவரை அழைப்பு கிடைக்கு வந்து அருமையான ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இதனால் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய தரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். கத்தரை சொல்லி எங்களோட பரிசுத்த நாமத்தை சொல்லி ஆத்மாவே கத்தரை சொல்லி கத்தர் செய்த சகல காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பினையும் நம்மோடு வார்த்தை பகிர்ந்து கொண்ட ஊழியக்காரர்களும் சகல பரிசுத்தவான்களோடும் அழைக்கிறது வைப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரத்திலும் மாதங்களில் ஆனது நடக்கும். அமாவாசை ஜெபம் நடக்கும். நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு நம்ம கீழ்ப்படுவோம். அனைவரையும் நம்ம இயேசுவை அழைத்து வந்து நம்ம ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம செய்கிற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும். இந்த சபையை கட்டணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க நீங்கள் கொண்டு வரவங்க சத்தியத்தை நடத்துவாங்க. நீங்கள் தான் ஆத்துமாக்களை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும், செபிக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் உங்களை கையில் தான் அந்த இயேசுவார் கேட்பார். நீங்கள் உத்தரவாதத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். செபிக்கிறவங்க வந்து செபிக்கணும்.